வணக்கம் நேர்களே, ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பைபிளும் கிறிஸ்தவம் நிகழ்ச்சி. இன்றைய பைபிளும் கிறிஸ்தவம் நிகழ்ச்சி வலிமையான உங்களுடைய நிகழ்ச்சியை விட சற்று வித்தியாசமானதாக இருக்க போகிறது. எப்பொழுதுமே இந்த நிகழ்ச்சியில் உங்களிடம் நாங்கள் கேட்போம், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு அனுப்பி வைங்கள் என்று. ஆனால் அங்கங்கே நானும் பாஸ்டரும் செல்லும் பொழுது சில இடங்களில் எங்களை பார்க்கும் பொழுது நேர்களாகி இருக்கின்ற நீங்கள் எங்களுக்கு கேள்விகளை அந்த இடத்துல கொடுக்குறீங்க. அப்படி நாங்கள் சேகரித்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஒரு அறிவிப்பாளராக இந்த நிகழ்ச்சியில் நான் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது இந்த கேள்விகள் இன்னும் நாங்கள் கேட்டிருக்கலாமே என்று நினைத்த சில கேள்விகளை இன்று நாங்கள் பாஸ்டரிடம் கொடுக்க போகின்றோம். அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் இந்த நிகழ்ச்சியில் தருவார். இந்த நிகழ்ச்சி ஒரு பாகத்துக்கு மேலாக செல்ல போகிறது. அதனால தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு வாருங்கள். நிகழ்ச்சியில் அற்புதமான விஷயங்களை எங்களுடன் பாஸ்டர் வேத ஆராய்ச்சியாளர் MS வசந்தகுமார் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். இந்த நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்றுக் கொண்டு தொடர்வோம். வணக்கம் பாஸ்டர். வணக்கம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததற்காக மிக்க நன்றி. நன்றி. எப்பொழுதும் போல இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் கேள்விகள் இன்று தயாராக நாங்கள் வைத்திருக்கின்றோம். வளமையாக நேர்களே இந்த நிகழ்ச்சியில் கேள்விகள் மட்டும் இல்லாமல் தலைப்பு தவிர சில வேளை எந்த விதமான என்ன சொல்கிறது, இப்படி தான் இந்த நிகழ்ச்சி செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு டைரக்ஷன், ஒரு போக்கு இருக்காது, ஒரு நோக்கம் இருக்காது. எப்படி நிகழ்ச்சி செல்கின்றதோ அந்த வழியாக நாங்கள் நடத்தி சென்று கொண்டு இருப்போம். ஆனால் இன்று வித்தியாசமாக கேள்விகள் தயாராக இருக்கின்றன. இதுவரை 23 நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாக இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சிகளிலிருந்து மற்றும் இந்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் எடுத்திருக்கின்ற தலைப்புகள் சார்ந்து இந்த கேள்விகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. பாஸ்டர், முதலாவதாக நாங்கள் இந்த பைபிளும் கிறிஸ்தவம் நிகழ்ச்சியில் சபையை பற்றி, அதாவது சர்ச்சை பற்றி, மக்களை பற்றி, கிறிஸ்துவர்களை பற்றி நிறைய பேசியிருக்கின்றோம். என்னுடைய முதலாவது கேள்வி, எப்பொழுது முதலாவதாக கிறிஸ்துவர்கள் தங்களை கிறிஸ்துவர்களாக அடையாளப்படுத்தினார்கள்? இது உண்மையிலேயே நல்ல ஒரு கேள்வி. ஏனென்று சொன்னால், ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தேவனுடைய ராட்சியத்தை குறித்த காரியங்களை பிரசங்கித்து தம்மை பின்பற்றும்படி மக்களை அழைத்த போது மக்கள் அவரை பின்பற்றி சென்றார்கள். இந்த விதமாக அவரை பின்பற்றி சென்றவர்கள் எல்லாரும் சீடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இயேசுவை பின்பற்றிய எல்லாருமே சீடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் கிறிஸ்தவ உலகத்தில் நாம் பார்த்தோம் என்றால், இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லும்போது இயேசுவோடு இருந்த 12 பேரை மாத்திரம் அவருடைய சீடர்கள் என்று அழைக்கின்ற இல்லைனால் அவர்கள் தான் இயேசுவினுடைய சீடர்கள் என்று எண்ணுகிற ஒரு சிந்தனை கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்படுகின்றது. ஆனால் வேதாகமத்தில் பார்த்தீர்கள் என்றால், ஒரு இடத்தில் இயேசு கிறிஸ்து 70 பேரை ஊழியத்திற்காக அனுப்புகின்றார். அந்த 70 பேரும் கூட இயேசுவினுடைய சீடர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இயேசுவுக்கு திரளான சீடர்கள் இருந்தார்கள். அந்த திரளான சீடர்களில் அவர் 12 பேரை தெரிவு செய்து அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்ற பெயரை கொடுக்கின்றார். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம் தருகின்ற ஒரு வார்த்தை. இயேசுவை பிரதிநிதித்துவம் வகிக்கின்ற விதத்தில் அவருடைய வார்த்தையையும் அவருடைய செய்தியையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக இயேசுவினால் உத்தியோகபூர்வமாக அனுப்பப்பட்டவர்கள் இவர்கள் தான் அந்த அப்போஸ்தலர்கள். ஆனாலும் கிறிஸ்தவ பாரம்பரியத்தின்படியும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற முறையின்படியும் இவர்களும் சீடர்கள் என்றே அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு சில இடங்களை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இவர்கள் சீடர்கள் என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் 70 பேர் அனுப்பினார்கள் என்று சொன்னீங்க இல்லையா, அப்போ அவர்களும் அப்போஸ்தலர்கள் தானா? அவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல, அவர்கள் இயேசுவினுடைய சீடர்கள். ஆனா அனுப்பப்பட்டவர்கள் என்றது தானே அப்போஸ்தலருக்கு அர்த்தம். அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் ஊழியம் செய்வதற்காக அனுப்புகின்றார். அந்த 70 பேரை அனுப்பியதற்கும் இந்த 12 பேரை இயேசு கிறிஸ்து தெரிவு செய்து அனுப்பியதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் ஊழியத்திற்காக அனுப்பப்பட்டார்கள், அந்த 70 பேரும். ஆனால் இவர்கள் எப்போதும் இயேசுவோடு கூட இருக்கவும், இயேசுவின் மூலமாக தேவனுடைய செய்தியை முழுமையாக பெற்றுக்கொண்டு அதை உத்தியோகபூர்வமாக ஒஃபீஷியலாக மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற விதத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் இவர்கள் அப்போஸ்தலர்கள். இதை தவிர பிற்காலத்தில் சபையில் பவுல், யாக்கோபு, இன்னும் ஒரு சில அப்போஸ்தலர்களும் இருந்தார்கள்.
எனவே அப்போஸ்தலன் உத்தியோகபூர்வமாக அனுப்பப்பட்டவன். இப்போ இயேசுவை பின்பற்றிய எல்லாருமே சீடர்களாகத்தான் இருந்தார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது, இல்லைனால் 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது இயேசுவை பின்பற்றிய 120 பேர் இருந்தார்கள். அவர்களும் அங்கு சீடர்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் வரும்போது கிறிஸ்தவர்களினுடைய எண்ணிக்கை, இல்லைனால் இயேசுவை பின்பற்றியவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்தது என்று அங்கு சொல்லாமல் சீடர்களினுடைய தொகை அதிகரித்தது. பிறகு அந்தியோகியா என்ற ஒரு புறஜாதி பட்டணத்தில் இயேசுவை பின்பற்றிய அவருடைய சீடர்களை பார்த்து மற்றவர்கள் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். இப்போ முதல்ல அது நல்ல தெளிவுபடுத்துவதற்காக அப்போஸ்தலர் புத்தகமை பற்றி தான் நீங்க சொல்றீங்க. அப்போஸ்தலர் பவுல் எழுதின அப்போஸ்தலர் இல்ல, அது லூக்கா எழுதிய புத்தகம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்கின்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தலைப்புகள் எல்லாம் பிற்காலத்தில் 4ஆம் நூற்றாண்டில் கொடுக்கப்பட்ட தலைப்புகளாக இருக்கிறத நிமித்தமாக அந்த புத்தகத்தினுடைய முழு செய்தியையும் உள்ளடக்கிய விதத்தில் அந்த தலைப்பு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. என்றால் அந்த புத்தகத்தை பார்த்தீர்கள் என்றால் அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று சொல்லும்போது இயேசுவினுடைய 12 அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையையும் ஊழியத்தையும் எழுதியிருக்க வேண்டும். ஆனால் அதில் பேதுருவினுடைய ஊழியத்தையும் பவுலினுடைய ஊழியத்தையும் குறித்து தான் அதிகமாக வாசிக்கிறோம். யோவானை குறித்து அங்கு ஒரு சில குறிப்புகள் மாத்திரம்தான் இருக்கின்றது. இப்போ இந்தியாவிற்கு வந்த தோமா போன்றவர்களை குறித்தெல்லாம் அவர்களுடைய ஊழியத்தை குறித்து, இல்லை என்றால் வேறு பிரதேசங்களில் ஊழியம் செய்த ஏனைய அப்போஸ்தலர்களை குறித்தெல்லாம் நாம் வாசிப்பதில்லை. எனவே அது பிற்காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு. சரி, அப்ப அந்த புத்தகத்தை பற்றி தான் நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி அந்தியோக்ல இருந்து புறஜாதிகள் என்று சொன்னீங்கள் என்றால் அது கிறிஸ்துவ யூத அல்லாத மக்களை வந்து புறஜாதிகள் என்று. அந்த காலத்தில் யூதர்கள் அந்த விதமாக தங்களுடைய இனத்தை சேராத எல்லா மக்களையும் புறஜாதியர் கிறிஸ்தவர்கள் உட்பட அந்த நேரத்துல தான் முதலாவதாக இந்த ஷீடர்கள் என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் டிசைபிள்ஸ்னு சொல்வார்கள் இல்லையா? சரியான சீடன் என்று சொல்லும்போது குருவை பின்பற்றுகிறவன். அப்ப அதற்கு இன்னும் மேலதிகமாக நாம் விளக்கம் கொடுத்தோம் என்று சொன்னால், அந்த காலத்தில் ஒரு குரு இல்லைன்னா ஒரு ஆசிரியர் அவருடைய போதனைகளை மாத்திரமல்ல, அந்த குருவினுடைய வாழ்க்கை முறையையும் நடத்தை முறையையும் சிந்தனைகளையும் போதனைகள் எல்லாவற்றையும் பின்பற்றி அந்த போதனைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற நிலையில் இருப்பவர்கள் அந்த குருவினுடைய சீடர்களாக கருதப்பட்டார்கள். இது கிறிஸ்தவ மார்க்கத்தில் மாத்திரமல்ல, வேறு மதங்களிலும் அந்த காலத்தில் இந்த விதமாகத்தான் சீடன் என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டது. ஆனால் இங்கு அந்தியோகியாவில் இருந்தவர்களை பார்த்த மற்றவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இவர்கள் எப்போதும் கிறிஸ்து கிறிஸ்து என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறத நிமித்தமாக இவர்களை பகுடி பண்ணுவதற்காக, நக்கலடிப்பதற்காக இவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். எனவே ஆரம்ப காலத்தில் அது இயேசுவை பின்பற்றிய சீடர்களினால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையாக இருந்தாலும் கூட, என்றால் தங்களை பகுடி பண்ணுவதற்காக கேலி பண்ணுவதற்காக இந்த பெயர் உபயோகிக்கப்பட்டாலும் அதற்கு பிறகு வந்தவர்கள் பார்த்தார்கள் இது மிக மிக பொருத்தமான ஒரு பெயர் என்று. இப்போ கிறிஸ்டோஸ் என்ற வார்த்தை கிறிஸ்துவை குறிக்கின்றது. எனவே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு மிக மிக சிறந்த பெயராக இருந்ததனால் அதுவே அந்த பெயராயிற்று. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தில் 3 இடங்களில் மட்டும்தான் இந்த கிறிஸ்தவன் என்ற சொல்லே இருக்கின்றது. அப்படி என்றால் தீங்காக ஆரம்பித்த ஒரு விஷயம் வந்து நன்மையாக இப்பொழுது நீங்கள் ஒரு கிறிஸ்துவன் என்று சொன்னால் யாருமே அதை நினைச்சு ஐயோ எங்களை பத்தி ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு கேட்க மாட்டார்கள், நினைக்க மாட்டார்கள். ஒரு நன்மையான விஷயமாக இன்றைய காலத்தில் அது மாறி இருக்கின்றது. ஆனால் சரி, கிறிஸ்துவர்கள் அந்த விதமாக மாறியது என்று சொல்லும்போது நாம் வேதாகமத்தை பார்த்தோம் என்றால், இந்த இடத்தில் எனக்கு ஞாபகம் வந்ததன் நிமித்தமாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஒரு தீமையையும் நன்மையாக மாற்றக்கூடியவர். இது வேதாகமத்தினுடைய ஒரு சிறப்பான போதனை. இப்போ பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு என்கின்ற அந்த மனிதனை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். தகப்பன் யோசேப்பை அதிகமாக நேசித்ததன் நிமித்தமாக அவனை ஒரு தடவை ஒரு பெரிய குழிக்குள் தூக்கி போட்டு விட்டார்கள். கடைசியாக எகிப்தியருக்கு விற்று விட்டார்கள், ஒரு அடிமையாக விற்று விட்டார்கள். ஆனால் தேவன் யோசேப்பை ஆசீர்வதித்து எகிப்தில் அரசனுக்கு அடுத்தபடியாக உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். இதன் நிமித்தமாக அந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் வாழ்ந்த பிரதேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டு அவர்களுக்கு உணவே இல்லாமல் போன போது எகிப்துக்கு போகிறார்கள் உணவை தேடி. அங்கு யோசேப்பு அரச அதிகாரியாக இருந்ததன் நிமித்தமாக அந்த அவனுடைய சகோதரர்கள் போஷிக்கக்கூடிய நிலையில், பராமரிக்கக்கூடிய நிலையில் இருந்தது. அந்த நேரத்தில் அங்கு சகோதரர்கள்
யோசேப்பு யார் என்பதை அடையாளம் கண்டு அவனிடத்தில் போவதற்கு பயந்தார்கள். என்றால் இந்த அளவு தீமை செய்த தங்களுடைய சகோதரன் தங்களுக்கும் தீமை செய்வான், இப்பொழுது அதிகாரியாக இருக்கிறான், தங்களை சிறையில் போட்டு விடலாம், கொன்று விடலாம் என்று நினைத்தாலும் யோசேப்பு ஒரு அருமையான காரியத்தை சொல்கிறான். தேவனை அறிந்ததன் நிமித்தமாக நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றினார். அப்ப தேவன் அப்படிப்பட்டவர் தான். இது வந்து பழைய ஏற்பாட்டுல நிஜமா நடந்ததா இல்ல சும்மா ஒரு கதையாக? நிஜமா நடந்த கதை. வேதாகமத்தில் இருக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் நிஜமாக நடந்த சம்பவங்கள். உவமை கதைகள் அந்த ஏற்பாட்டுல இல்ல. அது சில உவமைகள் இருக்கிறது, ஆனால் இது உவமை அல்ல. அதனால தான் நாங்கள் வேதாகமத்தில் எது உவமை எது சரித்திரம் என்பதை சரியான விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த காரியம் தேவன் செய்கிறதாக இருக்கிறத நிமித்தமாக தான் புதிய ஏற்பாட்டில் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக உபயோகிக்கிற ஒரு வசனம் இருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது என்பதை அறிந்திருக்கின்றோம். அப்ப எது தீமை நடந்தாலும், மற்றவர்கள் நமக்கு தீமையான காரியங்களை செய்தாலும், அந்த தீமைக்கு நாமும் பதில் தீமை செய்யாமல், வேறு விதமாக சொன்னால் பழிக்கு பழி வாங்குகின்ற அந்த சிந்தனைக்குள் நாம் வராமல் தேவனுடைய கரத்தில் நாம் அதை விட்டுவிடும் போது தேவன் என்ன செய்வார்? நமக்கு எதிராக செய்யப்பட்ட தீமைகளையும் நன்மையாக மாற்றுவார். எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை பாடம் என்று நினைக்கின்றேன் இது. தொடர்ந்து நேர்களை நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் நிறைய கேள்விகளை வைத்திருக்கின்றோம். பாஸ்டருடன் சேர்ந்து உங்களை விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேர்களே, தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சி. ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் விளம்பர இடைவெளிக்கு முன்பதாக கிறிஸ்துவர்கள் என்றால் யாரு, முதலாவதாக கிறிஸ்துவர் என்று யார் தங்களை அந்த கிறிஸ்துவர்களை அடையாளம் படுத்தினார்கள் என்றது பற்றி ஒரு சரித்திர பின்னணியை நாங்கள் பார்த்தோம். பாஸ்டர் எங்களுடன் பகிர்ந்து கொண்டார். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் நிறைய நாங்கள் பேசிட்டு இருப்போம். எது பற்றி என்றால் சபையை பற்றி, சர்ச், சபையினர்கள். இந்த சபை என்று சொல்கின்றோமே பாஸ்டர், அப்படி என்றால் என்ன? சபை என்ற வார்த்தை வேதாகமத்தில் எக்லீசியா என்ற ஒரு கிரேக்க வார்த்தையை தான் சபை என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். இப்ப தமிழில் சபை என்று சொல்லும் போது வேறு விதமான அர்த்தங்கள் நமக்கு வரலாம். இப்ப எக்லீசியா என்ற வார்த்தை வந்து வெளியே அழைக்கப்பட்ட மக்கள், கால்ட் அவுட் பீப்புள், அதாவது உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து அழைக்கப்பட்ட மக்கள். அதுவும் அந்த மக்கள் ஒன்றாக கூடி வரும்போது அது சபையாக சொல்லப்படுகிறது. அதாவது இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இயேசுவினால் அழைக்கப்பட்டு ஒரு இடத்தில் இயேசுவை ஆராதிப்பதற்காக கூடி வருகிற மக்களினுடைய கூடுகை சபையாக கருதப்படுகிறது. சபையும் சர்ச்சும் ஒண்ணா? ரெண்டும் ஒன்று தான். ஆனால் வளமையாக சபை இல்லை என்றால் சர்ச் என்று சொல்லும்போது பெரிய கட்டிடங்களை தான் நாங்கள் யோசிக்கிறோம், ஆலய கட்டிடங்களை. இப்போ சர்ச்சுக்கு போகிறோம்னு சொன்னால் ஒரு கட்டிடத்துக்கு போகிறோம் என்கின்ற அந்த விதமான ஒரு சிந்தனை வந்து விட்டது. ஆனால் வேதாகமத்தின்படி சபை வந்து ஒரு கட்டிடம் அல்ல. இயேசுவை அறிந்தவர்கள் ஒன்றாக கூடி வரும்போது அந்த கூடுகை தான் சபையாக இருக்கிறது. இந்த சபையில் வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்று நிறைய கோட்பாடுகள் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க உலகத்தை விட்டும் பாவத்தை விட்டும் வெளியே அழைக்கப்பட்ட மக்கள். அப்படி என்றால் உலகத்தையும் ஆப்வியஸ்லி பாவங்களை வந்து நாங்கள் விட்டு வர வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகின்றார்கள், எல்லாரும் விரும்புவோம். ஆனால் உலகத்தை விட்டுட்டு வரணும்னு நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாவிட்டால் சபையினர்கள் அப்படியாக இருக்கணும்னு நினைக்கும் போது, இருக்கணும்னு சொல்லும்போது அதற்கு என்னென்ன வரையறைகள் எல்லாம் இருக்கின்றன? இப்போ இந்த உலகம் என்ற சொல் குறிப்பாக யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் வித்தியாசமான அர்த்தங்களோடு உபயோகிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தை நேசிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்தில் பார்த்தீர்களா தேவன் உலகத்தை நேசித்தார் என்று இருக்கு. அப்போ முரண்பாடு மாதிரி நமக்கு தென்படும். ஆனால் அந்த ரெண்டு இடத்திலும் உலகம் என்ற சொல் ஒரே அர்த்தத்தை குறிக்கின்றதாக இல்லை. சில இடங்களில் உலகம் என்ற சொல் உலகத்தில் வாழ்கிற மக்களை குறிக்கின்றது. சில இடங்களில் உலகம் என்ற சொல் பிசிக்கல் வேர்ல்ட், இந்த சடப்பொருள் உலகத்தை குறிக்கின்றது. சில இடங்களில் உலகம் என்று சொல்லும்போது உலக சிந்தனை, வேர்ல்ட் வியூ, மக்களினுடைய பொதுவான சிந்தனை, அதை குறிக்கின்றது. சில இடங்களில் உலக மக்களினுடைய வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம் இவற்றை குறிக்கிறது. எனவே உலகத்தை விட்டு வெளியே வாருங்கள் என்று கிறிஸ்தவர்களுக்கு வேதம் சொல்லும்போது கிறிஸ்தவர்கள் உலகத்தினுடைய வேல்யூ சிஸ்டம், அந்த வேல்யூ சிஸ்டத்தை விட்டு வர வேண்டும். இப்போ வேல்யூ சிஸ்டம் என்று சொல்லும்போது உலகத்தில் வாழ்கிற மக்கள் தங்களுடைய வாழ்க்கை முறைக்கு சில தகுதி தராதரங்களை வைத்திருப்பார்கள். அப்போ தங்கள் வாழ்க்கைக்கு சில இலட்சியங்களை வைத்திருப்பார்கள், நோக்கங்கள். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம், இப்படித்தான் நான் வாழ வேண்டும் என்கின்ற விதமான நோக்கங்கள், கொள்கைகள், லட்சியங்கள் இருக்கின்றது.
அந்த நோக்கங்களை வேதாகமத்தினுடைய நோக்கத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவன் யார், அவன் எதற்காக இருக்கிறான், தேவன் எதற்காக அவனை அழைத்திருக்கின்றார், எதற்காக கிறிஸ்தவர்கள் சபையாக கூடி வருகிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு வித்தியாசமான வேல்யூ சிஸ்டம், ஒரு வேர்ல்ட் சிஸ்டம் இருக்குது. இப்போ சபைக்கு வெளியில் இருக்கின்ற மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை ஒரு குறிப்பிட்ட விதமாக இருக்கின்றது. அவர்கள் எது பாவம் எது பாவம் இல்லை, எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்று ஒரு வரையறையை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாக நாம் வந்ததற்கு பிறகு நமக்கென்று ஒரு வாழ்க்கை நெறி இருக்கின்றது, ஒரு ஒழுக்க நெறி இருக்கின்றது. நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது அதை நாம் வேதாகமத்தினுடைய போதனையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே அந்த விதமான சிந்தனையோடு நாம் வாழ்கிறோம். எனவே உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது உலகத்தினுடைய பாரம்பரியங்கள், உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள், உலகத்தினுடைய பெறுமதிகள், உலகத்தினுடைய நோக்கங்கள் இவை அனைத்திலிருந்தும் வெளியே வந்து வித்தியாசமான ஒரு விதத்தில் வேதாகமத்தின் அடிப்படையில் வாழ்கிறவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும். உலகத்தின் சட்டங்கள்லிருந்து இப்போ உலகத்தின் சட்டங்கள் என்று சொல்லும்போது இப்போ நாட்டு சட்டங்கள் அங்கு இருக்கின்றது, அரசாங்கத்தினுடைய சட்டங்கள். ரோமர் 13ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் நாம் நாட்டு சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வேதாகமம் தான் நமக்கு வழிகாட்டி. இப்போ சில நாடுகளை எடுத்தீர்கள் என்று சொன்னால் அங்கு வாழ்கிற மக்கள் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் தங்களுக்கு ஏற்புடையதல்ல என்று நினைத்து அதற்கு எதிராக புரட்சி செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் என்ன சொல்கிறதோ, அரசாங்கத்தினுடைய சட்டம் எதுவோ அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசாங்கத்தின் எல்லா சட்டங்களும் சரியானவை இல்லை. அதே சமயத்தில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் பொதுமக்கள் பேசாமலும் இருக்க முடியாது. கிறிஸ்துவர்களாக இருக்கின்றோம், அதனால நாங்கள் அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டுட்டு இருக்கலாம் அப்படின்றெல்லாம் இருக்கணும்னு பைபிள் சொல்லுகிறதா? அந்த விதமாகவும் சொல்லவில்லை. இப்போ இங்கே 2 விஷயங்கள் இருக்குது. இப்போ நாட்டு சட்டங்கள் நாம் கீழ்ப்படிய வேண்டியவைகள், அதே சமயம் தேவனுடைய சட்டங்களும் வேதாகமத்தில் இருக்கிறது. இப்போ இந்த 2 சட்டங்களில் முரண்பாடுகள் வரும்போது நாட்டு சட்டத்தின்படி செயல்படுவதா வேதாகம சட்டத்தின்படி செயல்படுவதா என்று வரும்போது கிறிஸ்தவர்கள் வேதாகம சட்டத்தின்படி தான் செயல்பட வேண்டும். இப்ப நாட்டு சட்டத்தின்படி சில காரியங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கும், ஆனால் அந்த காரியங்கள் வேதாகம சட்டத்தின்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது வேதாகமத்தின் சட்டத்தின்படி அனுமதிக்கப்படாத விஷயங்கள், நாட்டு சட்டத்தின்படி அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் அப்படி என்று வரும்பொழுது எப்படி செயல்படுகிறது? உதாரணத்துக்கு நான் அனுமதிக்கப்படாத காரியங்கள் என்று சொல்லும்போது வேதாகம சட்டத்தின்படி விவாகரத்து, கருச்சிதைவு, இந்த விதமான காரியங்கள் வேதாகமத்தில் தடை செய்யப்பட்ட காரியங்கள். கொலை செய்வது இவையெல்லாம் தடை செய்யப்பட்ட காரியங்கள். ஆனால் நாட்டு சட்டம் இவைகள் பாவம் அல்ல என்று கூறும்போது நாம் அவற்றை செய்யலாம் என்றல்ல. எனவே இது வேதத்தில் இருக்கிற சட்டம் எங்களுடைய நாட்டுக்கு அரசாங்கத்தினால் வரையறுக்கப்பட்ட சட்டங்களை விட ஒரு படி மேலாக இருக்கிறதுனால நீங்க வேதத்தின் சட்டங்களை பின்பற்றி வந்தாலே நாட்டு சட்டத்தையும் நீங்கள் மீற வேண்டிய அவசியம் வராது என்றது வேதாகமத்திலிருந்து நாங்கள் கற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமா? அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யாத்ராகம புத்தகத்தில் எகிப்திய அரசன் அங்கு இருந்த தாதிமார்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். இஸ்ரவேல் பெண்களுக்கு பிரசவம் பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் கொன்று போடும்படி கட்டளை கொடுக்கப்படுகிறது. ஆனால் யாத்ராகம புத்தகத்தில் நாம் வாசிக்கிற காரியம், அந்த தாதிமார்கள் தேவனுக்கு பயந்ததினால் அரசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பிறந்த இஸ்ரவேல் பெண்களுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகளை கொல்லாமல் விட்டுவிட்டார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். அப்ப அது தப்பு தானே? கொலை செய்வது என்பது பாவமான ஒரு காரியம். தேவன் மனிதர்களுக்கு கொடுத்த நீதி சட்டத்தின்படி, ஒழுக்க சட்டத்தின்படி கொலை பாவமானது. 10 கற்பனைகளிலும் இருக்கிறது. எனவே தேவனுடைய சட்டத்தை நாம் மீறி நடக்கின்றோம். எனவே இது மிக மிக சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். அடிப்படையில் வேதாகமத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அடிப்படையில் நீங்கள் ஆண்டவருடைய சட்டத்தை மீறக்கூடாது, அதுதான் பேசிக். அதற்கு பிறகு நடக்கின்ற விஷயங்களை அவரே பார்த்துப்பார் என்ற மாதிரி தான் நீங்கள் சொன்ன வரலாறா இல்ல அதுவும் உவமையா? அதுவும் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். இப்போ உண்மையாக கிறிஸ்தவர்கள் 2 காரியத்தில் மிகவும் உறுதியாக இருக்கின்றவர்களாக இருப்பார்கள். ஒன்று, இந்த ஒழுக்க சட்டத்தை மீறி அரசாங்கம், இப்போ அரசாங்கம் இப்போ இன்றைய காலகட்டங்களிலும் அனுமதி கொடுத்திருக்கிறது. அந்த அனுமதி வேதாகமத்தின்படி கொடுக்கப்படவில்லை. சரி.
மறுபுறத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு நாங்கள் வரும்போது இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடாது என்பது அரசாங்கத்தினுடைய சட்டமாக இருந்தது, ரோம அரசாங்கத்தினுடைய சட்டமாக இருந்தது. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? அதற்கு கீழ்ப்படியவில்லை, அறிவித்தார்கள். இப்போ அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் நேரடியாகவே அதை தெரிவிக்கின்றார்கள். இயேசுவை குறித்து நாங்கள் கண்டவற்றையும் அவருடைய பிரசங்கங்களை நாங்கள் காதால் கேட்டிருக்கிறோம், எங்களுடைய கண்களினால் அவரை நாங்கள் கண்டிருக்கிறோம், அவருடைய செயல்களை கண்டிருக்கிறோம், அவற்றை எப்படி அறிவிக்காமல் இருக்க முடியும் என்று சொல்கின்றார்கள். நாங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்றால் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நடந்திருக்கின்றது. அதாவது இப்பொழுது நீங்கள் வாக்குரிமை எடுத்து பார்த்தீங்கள் என்றால் பெண்களுக்கான வாக்குரிமை அது முதல்ல இல்லை, அரசாங்கங்களால் கொடுக்கப்பட்டது என்று இல்லை. அதே சமயத்தில் கொத்தடிமைகள், அபார்டைட், அதாவது கருப்பினத்தவர்களும் வெள்ளை இனத்தவர்களும் சேரக்கூடாது என்று சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இருந்த ஒரு சட்டம் எல்லாம் அந்த அரசாங்கத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த காலத்தில். ஆனால் கிறிஸ்தவர்கள் பொதுவாக அநேகமாக கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிறைய போராடி இருக்கிறார்கள். போராடினால இன்று பெண்களுக்கு படிப்பு வசதிகளும் வாக்குரிமையும் இருக்கிறது. ரேசிசம், இனத்துவேசம் என்றது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இல்லை கருப்பினத்தவர்களும் வெள்ளை இனத்தவர்களும் நாங்கள் பிரித்து அப்படி பார்க்கக்கூடாது, தோல் நிறத்தை வைத்து நாங்கள் மனிதர்களை எடை போடக்கூடாது, வித்தியாசம் படுத்தக்கூடாது என்ற ஒரு விஷயம் இன்று அரசாங்கங்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். இப்பொழுது நம்முடைய சமுதாயங்களிலும் இப்போ நீங்கள் இதை சொல்லும்போது நம்முடைய தமிழ் சமுதாயங்களை எடுத்தீர்கள் என்றால் ஆரம்ப காலத்தில் இருந்த அநேக காரியங்களை கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் தடுத்து நிறுத்தினார்கள். மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு பெண்களுக்கான கல்வி, பெண் பிள்ளைகளை, குழந்தைகளை, சிசுக்கொலை, மற்றது உடன்கட்டை ஏறுதல், இளம் விதவைகளுக்கான மறுவாழ்வு, இந்த விதமான காரியம், மற்றது பெண்களுக்கான கல்வி. பழைய சரித்திரங்களை வாசிக்கும் போது கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தின் அடிப்படையில் அந்த காலத்தில் இருந்த நாட்டு சட்டம் இவற்றையெல்லாம் தடுத்திருந்தாலும், பெண்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடாது, உடன்கட்டை ஏற வேண்டியது அவசியம் என்கின்ற விதமான நிலைமைகள் இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த சட்டத்தையும் மீறி வேதாகமம் ஆணும் பெண்ணும் சமமானவர்கள், எல்லாரும் மனிதர்கள் என்ற ரீதியில் அந்த ஒரு சுதந்திரம், அவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்கின்ற காரியங்களை முன்வைத்ததன் நிமித்தமாக நாளடைவில் மற்ற மத மக்களும் என்ன செய்தார்கள்? அதை பின்பற்றினார்கள். அப்படி என்றால் உலகத்தை விட்டு வெளியே வர வேண்டும், உலகத்தை விட்டவும் பாவத்தை விட்டு அவர்கள் வெளியே இருக்கணும்ன்று சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளை ஒரு பெரிய ஒரு விஷயம். இது இன்று அனைத்து உலகங்களில் வாழும் அனைத்து மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டளை என்று தான் நம்புகின்றேன். இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இதுவரை கடந்த நிகழ்ச்சிகளில் நிறைய கேள்விகளை பார்க்க போகின்றோம். இந்த நிகழ்ச்சி ஆனால் இந்த பாகம் இப்பொழுது முடிவுக்கு வருகின்றது. தொடர்ந்து நீங்கள் பைபிளும் கிறிஸ்தவம் நிகழ்ச்சியை வார வாரம் பார்த்து கொண்டிருங்கள். இன்னும் நிறைய கேள்விகளுக்கு பதிலோடு இணைவோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ABC